உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன்னா இந்த அம்மா ஆண்டவர் தன்னுடைய தலையில கை வைக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆண்டவரே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு மகளே அப்படின்னு சொல்லி அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்கல. அவங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போது எனக்கு சுகம் கிடைக்கும். இயேசுவுக்கே தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அப்ப விசுவாசத்தோட சில நேரத்தில் நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் பதில் வரும். அப்ப ஜெபம் இருக்கும், கீழ்ப்படுதல் இருக்கும். ஆனா விசுவாசம் இல்லாம இருந்துச்சுன்னா அற்புத சுகமளிக்கும் கூட்டம் வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு, ஜெபம் பண்ணுங்க, இது ஜெபிக்கிற நேரம் அற்புதம் ஆண்டவர் செய்ய போறார், ஜெபம் பண்ணியாச்சு. கூட்டம் நடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு, ஜெபம் பண்ற நேரத்தில் ஜெபம் பண்ணியாச்சு. ஆனா இப்ப விசுவாசம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? பாஸ்டர்ட்ட பவர் இல்லைன்னு சொல்லிடுவா, இல்லை இந்த இடத்துக்கு போயும் நமக்கு ஒண்ணு நடக்கல அப்படி சொல்லிடுவா. இல்லை, அங்க நமக்கு தேவை என்னது? விசுவாசம். அப்போ சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா விசுவாசத்தை எதிர்பார்க்க, நம்பிக்கையை எதிர்பார்க்க.